கிராமத்துலலாம் பொங்கல் பண்டகை வந்தாலே இந்த காய் இல்லாத இந்த பருப்பு இல்லாமல் குழம்பு வைக்க மாட்டாங்க. மொச்சக்காய் கிராமத்தில் எல்லார் நிலத்துலையுமே விளையும். எங்கள் நிலத்துலையும் சின்னப்போ நாங்கள் போட்டிருக்கோங்க. நிறைய விளையும். அப்போல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். இப்போ நடனா இவ்வளோ ரேட்டாக இருக்குங்க. 100 ரூபாய் கிலோன்னு சொல்கிறாங்க. சரி, அரை கிலோ வாங்கி இதை உரித்து ஒரு நாள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். மொச்சக்காயை வாங்கிட்டு வந்து அதை உரித்து அந்த கொட்டையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து பிதுக்கினா தோல் தனியாக கொட்டை தனியாக வந்துடும். பிதுக்கிட்டு நாம் கறி குழம்பு வைக்கிற மாதிரி இது கூட அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சூப்பராக கறி குழம்பு டேஸ்ட்டில் செய்யலாம். இந்த மாதிரி தாங்க பிதுக்காம்பருப்பு குழம்பு செய்யறது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பு ரெசிபி வேணும்னா சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.